ஒரு சங்கத்திலிருந்து நீங்க எம்மோடு இணைகிறீர்கள். தற்போது நந்தம்பாக்கத்தில் சர்வதேச ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரொடக்ஷன் யூனிட், ட்ரேடிங் யூனிட் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாயிலிருந்து கோத்ரேஜ் 5,000 கோடி ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. இதில் 500 பேருக்கு வேலை கிடைக்கும், 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 16,000 பேருக்கு வேலை கொடுக்குன்னு. இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பில் திரு ரகுநாதன் உங்களுடைய பார்வையை வைங்க. வணக்கம் சுஃபியான். வணக்கம் சார். இது ஒரு சங்கரனுடைய படம் பிரம்மாண்டத்தை பாக்குற மாதிரி இது ஒரு திருவிழா மாதிரி. அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க, இவ்வளவு வேலை வாய்ப்புகள், இவ்வளவு மறைமுக வேலை வாய்ப்புகள்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அறிவிப்பு மயமா இருக்கு. சரி, ஒரு பக்கத்துல 6,65,000 கோடி முதலீடு வருது அப்படின்னு பாக்குறோம். 15 லட்சம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 13 லட்சம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு தரவு சொல்லுது. சரி, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த மாதிரி. ஆனால் தண்ணீர் மட்டும் போரும் இல்ல. இந்த காலகட்டத்துல சிறு குறு தொழில்கள் அழிந்து நலிந்து தமிழகத்தை விட்டு போயிடலாமா, தொழிலை விட்டே போயிடலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்திலே இந்த கான்ஃபரன்ஸ் ஆனது, முதலீட்டாளர்கள் மாநாடானது அவர்களது வயிற்றிலே பால் வளர்த்தது. இது மாற்ற முடியாது. ஒரு நிமிஷம் சுஃபியான். ஆனால் இந்த முதலீடுகளிலே எந்த அளவிற்கு இது நியாயமாக வரப்போகிறது, இங்க இருக்கிறவங்க கிட்ட அது எந்த அளவுக்கு ஒரு பலனை தரப்போகுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த நியூஸ் அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, எனர்ஜி செக்டர்ல 1,35,000 கோடி வருது அப்படின்னு சொல்றோம். அப்போ எனர்ஜி செக்டர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணப்போகுது அப்படின்னா உடனே இன்னைக்கே அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். மின் கட்டண உயர்வை எல்லாம் நான் சிறு குறு தொழில்களுக்கு விலக்கு கொடுக்கிறேன், நிலையான கட்டணம் உங்களுக்கு இனிமே தேவையில்லை, இந்தாங்க நீங்க இனிமே இதற்காக நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், நீங்க இதுல நம்பி நீங்க இனிமே முன்னேறி கொள்ளுங்கள்னு சொல்லிருக்கலாமே. அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க மக்கள். சிறு குறு தொழில்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது இதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கோம். இன்னும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சிறு குறு தொழில்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, வருமானத்தில் 30% இந்த பக்கத்துல அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட மனித சங்கிலி போராட்டம் சிறு குறு தொழில் முனைவோர்களால் தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டது. அப்போ நம்ம கட்டமைப்புகளை எப்படி வச்சிருக்கோம்? ஒரு நாள் மழை பெய்தால் 15 நாட்களுக்கு தொழில் முடக்கப்படும். இதுதானே நியதி. பாக்குறோமா இல்லையா? நேற்றும் இன்றும் கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஐயோ மேக்கப் கலைஞ்சிட போகுதே, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்களே, உண்மையான சென்னையினுடைய நிலவரம் கட்டமைப்பு தெரிஞ்சிட போகுதுன்னு மனசுக்குள்ள பதப்பதைப்பு வருதா இல்லையா? வரும்போது அந்த நந்தம்பாக்கத்துல தோண்டின குழியில ஃபுல்லா தண்ணி நின்றா விவகாரம் தெரிஞ்சு போன்னு பாக்குறீங்க. கண்டிப்பாக அது உண்மைதானதுனால தானே இப்போ சுப்பிரமணியம் என்ன சொன்னாரு, எனது நண்பர், அவரால் ஏன் ஸ்டுடியோக்கு வர முடியல அப்படின்னா. ஏன் சார் ரகுநாதன் சார்ட்ட ஒரு கேள்வி, நம்முடைய வெளிநாட்டு அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து ரோடு சாலைகளை பார்ப்பாங்களா, இந்தியாவினுடைய கட்டமைப்புகளை, குறிப்பாக இத்தனை கோடி செலவு பண்றவங்க யூடியூப் மூலமாக தமிழகம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது வேற சுஃபியான். வாயால் வடை சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது, அதுதான் மார்க்கெட்டிங் பண்ணப்படும். ஆனா அது அந்த வடையை சாப்பிட முடியுமான்றது முக்கியம். அடுத்தது சரி, நம்ம பார்க்கிறது என்னன்னா, நான் இதுல உள்ள நல்ல அம்சங்களை பார்க்கிறேன். இது ஒரு நல்ல முறையிலே தமிழகத்தை மார்க்கெட்டிங் செய்திருக்கிறோம் என்பதிலே மாறுதல் கருத்து இல்லை. இந்தியாவிலே உலக அளவிலே இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களும் இன்றைக்கு சென்னையில இருக்கிறாங்க. அது உண்மைதானே? அனைவருமே நாங்கள் இந்த முதலீடை செய்கிறோம் என்று ஒரு வாக்குறுதியை தருகிறார்கள், உண்மைதானே? ஆனால் இந்த வாக்குறுதிக்கு நாம் கொடுக்கும் விலை என்னன்னு பார்க்கணும். இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா நீங்க இதை பண்ணுங்க, நாங்க இதை பண்றோம் சொல்றதுதானே. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டோம், அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்?
இப்ப 6.5 லட்சம் கோடி வருது அவங்க கிட்ட இருந்துன்னா அதற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நான் சொல்றது அரசனுடைய பங்களிப்பு என்ன? அது எப்படி சாத்தியமாகும்? இன்றைய தேதியிலே மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கண்டிப்பா. இன்றைய தேதியில வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிட்டு இருக்கு. இன்றைய தேதியில பலவிதமான முதலீடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வர வேண்டி இருக்கு. இன்றைய தேதியில கை தூக்கி விடக்கூடிய மக்கள் மிக அதிக அளவுல கிட்டத்தட்ட 60% மக்கள் அரசினுடைய வருமானத்தில் அவர்கள் கொடுக்கும் அந்த 1000 ரூபாயோ 6000 ரூபாயோ நம்பியத்தானே இருக்கிறார்கள். இதுதானே உண்மையான நிலை. இப்போ நம்ம இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா இத மாதிரியான ஷோ கேம் விளையாடணும், அதுல மாறுதல் இல்லை. ஆனால் இந்த ஷோ கேம் விளையாடுறச்சே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டி இருக்கு. இதற்கு முந்தைய எக்ஸ்பீரியன்ஸ பார்க்க வேண்டி இருக்கு. நிறைய பேர் வரலாம், மேடையில சீஃப் மினிஸ்டரோட அமரலாம், ஒரு ப்ராமிஸ கொடுக்கலாம், முதலீடுகள் தருவதாக சொல்லலாம். எந்த அளவுக்கு அது வரப்போகுதுன்னு பார்க்கணும். இரண்டாவது, எந்தெந்த முதலீடுகள் வரப்போகுதுன்னு பார்க்கணும். இப்ப கடந்த ஒரு மாதமா நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சென்னையில சிபிசிஎல் ஆயில் கழிவுனால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். கோரமண்டலுடைய கேஸ் வாயு லீக்னால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த பக்கத்துல திருப்பூர்ல சாய கழிவு ஆலைகளில் இருந்து வரக்கூடியது ஆற்று தண்ணீரை எப்படி கெடுக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோமோ அதற்கு உண்டான கட்டுப்பாடுகள், திட்டமைப்புகள் தேவை. சிறு குறு தொழில்கள், இங்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 6.5 லட்சம் கோடி முதலீடு வந்தால் என்ன நன்மைன்னு பார்க்கணும். நம்ம இவ்வளவு கொடுக்கிறோம், அவங்களை ஈர்க்கிறோம், அதிலிருந்து ஒரு 30% தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு பிசினஸ் கிடைக்குமா, டெக்னாலஜி கிடைக்குமா, இவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நோக்கணும். இப்போ இந்த 14 லட்சம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா நமக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு என்ன லாபம்னு பார்க்கணும். வெளிநாட்டு முதலீடு இங்க வந்து மறுபடியும் வெளியிலேயே போயிருச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். அந்நிய முதலீடு ஈர்ப்புல தமிழகம் எந்த இடத்துல இருக்கு? 5வது இடத்துல இருக்கிறோம். 8.5 லட்சம் கோடி பில்லியன் டாலர் அப்படின்னாக்க மகாராஷ்டிரா 45ல இருக்கு. 1/4 மகாராஷ்டிரால நம்ம இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஓகே. 1 ட்ரில்லியன் கனவு, 83 லட்சம் கோடி கனவு, இந்த கனவுகள் ஓகே. கனவுகள் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்றால் இங்கு வாழும் தொழில் முனைவோர்களும் சந்தோஷப்படுத்தப்பட வேண்டும். தொழில் நன்றாக இருக்க வேண்டும். சொல்லி முடிங்க சார். ரகுநாதன் சார் முடிங்க. இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பண்டிகை காலம் முடிந்தது, விழா காலம் இந்த 2வது நாள் முடிந்தது. இப்ப இந்த தரவுகள் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களிலே இது எப்படி மெய்ப்பிக்கப்பட போகுது, எத்தனை நாட்களிலே வரப்போகுது, எத்தனை ஆண்டு ஆக போகுது, எத்தனை நிலங்களை நம்ம அவங்க கையில கொடுக்க போகிறோம் பார்க்கணும். இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கணும். ரகுநாதன் சார் இணைப்புல இன்றைக்கு அறிவிப்புகள் ஃபைன். இதனுடைய டீடைல்ட பார்க்கணும். அந்த டீடைல் உள்ள போனாதான் தெரியும் எந்த அளவுக்கு. இப்ப குஜராத்ல 30 லட்சம் கோடி அப்படின்ற, யூபில 30 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க, இன்னொருத்தர் 7 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க, தமிழகத்துல 6.5 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினாக்க நாட்டினுடைய ஜிடிபியை விட அதிகமான தொழில் வளம் பெருகிற மாதிரி இருக்கு. ஆனா எங்க இருக்கு அந்த அளவு ரூபாய்? யார்கிட்ட இருந்து வரப்போகுது? பேங்க்ல இருந்து வரப்போகுதா, அரசிடம் இருந்து வரப்போகுதா? எல்லாரும் கடன்ல இருக்கிறாங்க. ரகுநாதன், இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல நான் பார்க்கும்போது டீஃப்ளேஷன், ரெசஷன்ங்கிற வார்த்தை இப்ப அதிகமா பார்க்கிறோம். அமெரிக்காவிலும் சரி, சீனாவிலும் சரி டீஃப்ளேஷன். இந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு இருக்கிற முதலீடுகள் ஒன்றும் பெரிதாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 30 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி என்று எல்லாமே கதை விடுற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? அதேதான், வெறும் படம் காட்டுற மாதிரியே இருக்கு. இதை நம்புறவர்கள் நம்பிக்கொள்ளலாம். வெறும் ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் மட்டும் ஏற்றதாக இருந்தால் தட்டுல சாப்பாடு எங்க வருதுன்றதுதான் முக்கியம். சரி, உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, கல்யாண விருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல, தட்டுல என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த அளவு அறிவிப்புகள் வந்திருக்கு. இது ஒரு பக்கத்துல இதுல ஒரு 15% நிஜமாகவே நடந்தேறினால் கூட அது கிட்டத்தட்ட 75,000 கோடி. அதையே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனால்
வருபவர்கள் ஓடிவிடக்கூடாது. பக்கத்துல வந்து பார்த்துட்டு இந்த ஷோ முடிஞ்ச உடனே இத பார்த்துட்டு பக்கத்துல வந்து பேசும் பொழுது அங்க போ இங்க போன்னு டிரான்ஸ்பரன்சியை அங்க காமிக்கும் பொழுது அவர்கள் ஓடிவிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இப்ப சோலார் எனர்ஜி வருது அப்படின்னா 1 மெகாவாட்டுக்கு 4 ஏக்கர் லேண்ட். அப்ப இவங்க ஒரு 3 கிகாவாட் நாங்க பிளான் பண்றோம் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 30 லட்சம் இன்டு 4 ஏக்கர் லேண்ட் எங்க இருந்து கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம், எதை எடுத்து கொடுக்க போறோம், அப்ப இங்க இருக்கின்ற தொழில் பண்றவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கும், நாளைக்கு அவர்களுடைய விரிவாக்கத்திற்கு என்ன இருக்கும், நிறைய ரெகுலேஷன் இருக்கு சுஃபியான். அவ்வளவு எளிதான ஒரு காரியமா தெரியல. பேசுவோம் ரங்கநாதன் சார். இப்போ நாம இப்போ முதல் கட்டமாக இன்றைக்கு வந்து FDI குறித்து பேசியிருக்கோம். இன்னும் அடுத்த அமர்வுல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பேச